வந்து பிரியாகிரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த கொஸ்டினுக்கு நான் சங்கர் ஆனந்த் வந்து ஆன்சர் பண்ணுறோம். கொஸ்டின் என்னன்னா, ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா, நீட் ரிப்பீட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியாவா இல்லையா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்ம ஆலன் ரோட்டை கேட்போம். ஆலன் ரோட் ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா? ரிப்பீட் வந்து நீங்கள் வந்து உங்கள் டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த வருஷம் கண்டிப்பாக நான் ஃபுல் எஃபோர்ட் போடுறேன் அப்படின்ற டிசிஷன் இருந்தால் ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து இஃப் யூ பேஷனட் அபவுட் MBBS அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுங்க. கோ ஃபார் நான் என்ன சொல்றேன்னா, ரிப்பீட் பண்ண உங்களுக்கு உண்மையிலேயே டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்பீட் பண்றது ஒர்த்து தான். ஆனா ரிப்பீட் பண்ற டைமை வந்துட்டு கரெக்டா யூஸ் பண்ணுங்க, கரெக்டா படிங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கோர் என்ன, லாஸ்ட் ஸ்கோர் என்ன? ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்கோர் வந்து 427. நான் ரிப்பீட் பண்ணி நான் ஸ்கோர் பண்ணது 635. எத்தனை ரிப்பீட் பண்ண? நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணேன், ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சங்கர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோர் என்ன? நான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கோர் வந்து 360. ஓகே. ஒன் டைம் ரிப்பீட் பண்ணி 623 வாங்க. சூப்பர்ரா. இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேடா, தேங்க்ஸ் சார். உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கோர் சொல்ல. என் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் நான் வந்து சொல்லு. நான் வந்து ஃப்ரெஷர் அப்பியர் ஆகும்போது எனக்கு 157 வந்துச்சு. ஓகே. அப்புறம் நான் ஆக்சுவலி 2 டைம் ரிப்பீட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு 502 வந்துச்சு. செகண்ட் டைம் ரீரிப்பீட் பண்ணும்போது எனக்கு 627 வந்துச்சு. ஸோ சூப்பர்ல. அதே மாதிரி ரிப்பீட் பண்றப்போ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்றோம்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு வந்து இங்க 5 வருஷம் வேஸ்ட் பண்ண போறீங்க. சரி, ஓகே, பை. இல்லச்சி, உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா? அஸ் அ சீனியரா ஜூனியருக்கு என்ன சொல்லுவோம்? ரிப்பீட் பண்ணலாம், ஆனால் அந்த 1 இயரை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் கரெக்டாக உங்கள் கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மெடிக்கல் கரியர். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா? ரிப்பீட் கண்டிப்பாக பண்ணலாம்டா. ஹாய் நீட் ஆஸ்பிரன்ஸ், ரிப்பீட் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் டைம், அதாவது இன்கேஸ் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தால் செகண்ட் டைம் அட்டெம்ப்ட் எடுக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கோல் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க. டாக்டர்னா வந்துட்டு எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் மேக் பண்ணுறோமோ அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அடுத்த அட்டெம்ப்ட்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கராக வருவோம். ஸோ அதனால் பண்ணுற தப்பு, அதாவது போன அட்டெம்ப்ட்ல பண்ண தப்பை வந்துட்டு இந்த தடவை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது 414 தான் எடுத்தேன். ஃபிசிக்ஸ் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் நான் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ்க்கு போட்டு ஓரளவு ஸ்கோர் எடுத்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால வந்துட்டு தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. எப்பயுமே கோல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டு அதை நோக்கி மூவ் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். अगर आपको पूरे साल तैयारी रेगुलर करनी है तो हम किसी एक दिन पे ना पढ़ें. मतलब आपको रेगुलर कंसिस्टेंसी 8 to 12 hours you study very well daily basis. You not study in single day, that only the 10 hours. After that you can study on 2 hours. Okay, so basically the upper price is this. It doesn't matter about the number. If you score about 600 plus or 680, this is not matter of the number. This consistency is very much. So everyone who want to prepare start, they well know about the syllabus and they start with the consistency. Okay, Vishal, you're from which state? Can you say you're from which place? I am from Uttar Pradesh. And welcome you. நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 465 தான் எடுத்தேன். 11th 12th வந்து ஸ்டேட் போர்டில் படித்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எடுத்தது பிசி கம்யூனிட்டிக்கு கிடைக்கல. ஸோ நான் 1 year ரிப்பீட் பண்ணேன். ரிப்பீட் பண்ணிவிட்டு 627 எடுத்தேன். அப்போ தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து வர்த்தா இல்லையா, MBBS எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், லைஃப் டைம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும்னா கன்ஃபார்ம் நீங்கள் இதை எடுக்கலாம். ஒரு டீசெண்டான சேலரி போதும். நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் அதையும் மேனேஜ்மெண்ட் நீங்கள் போக கற்றுப்பீங்க. 1 year ரிப்பீட் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லைஃப்பில் 1 year எவ்வளோ பெரிய வருஷம், ஒரு ஏஜ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒழுக்கமாக படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்கணும். நீங்கள் கரெக்டாக படித்தா மட்டும்தான் ரிசல்ட் வரும். அதனால் கரெக்டாக படிங்க. அதெல்லாம் நீ தான் சொல்லணும். பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணி சொல்லு. சரி ஹரி, நீ சொல்லு. நீ 7.5 ஸ்டூடெண்ட் தானே? ஸோ நீ வந்து அஸ் சீனியரா ஜூனியருக்கு வந்து ரிப்பீட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு என்ன சொல்லு? ஒர்க்காக இருந்தால் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட், இப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து MBBSக்குள்ளே போயே ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து ரிலேஷன்ஸ் சொல்கிறாங்க, அதுக்காகலாம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து 114 தான் எடுத்திருந்தேன். ஜஸ்ட் பாஸ் தான் இருந்தேன். நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஒரு 3 monthsக்கு அப்புறம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து எனக்கு சென்னை கிடச்சனால எங்கள் வீட்டில் என்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதில் சேர்த்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 7.5 463 மார்க் தான் எடுத்தேன். Super. அந்த தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா நமக்கு எதுவும் தெரியாது, மற்றவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடச்சி நீங்கள் மேலே வரலாம். பை. தேங்க்யூ. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நிறைய பசங்களுக்கு இருக்கும் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். இப்போ ஃப்ரெஷரில் எழுதிருப்பீங்க ஒரு 200 250 மோஸ்ட்லி இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நல்லா யாராவது நல்லா கிராஷ் கோர்ஸ், ஸோ வேற எலைட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குலாம் கவர்மெண்ட்டே கோச்சிங் முடிச்சு, ஸோ அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா ஏதாவது ஓரளவுக்கு ஒரு 300 அந்த மாதிரி ரேஞ்சில் மார்க் வந்துருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். 200 210 180 150 எடுத்திருப்பீங்க, உங்களாலாம் முடியுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மனசு வைக்கணும். முடியும்னு நினச்சாதான் எதுவுமே முடியும். நான்லாம் ஸ்கூல் 12th ரொம்ப மார்க் இல்லை, நான் ஃப்ரெஷரில் 220 தான் ஃபஸ்ட். ஆனால் நான் வந்து என்ன நினச்சோம்னா, ஃப்ரெஷரில் எனக்கு சீட்டு கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 230 220 தான் போயிருந்துச்சு. ஸோ நான் போகும்போது எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். ஸோ நான் போகும்போது எனக்கு காலேஜ் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இயர் நான் ரிப்பீட் பண்ணலாம்னு எனக்கு அதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஸோ நீங்களும் படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது. 200 to 300 ரேஞ்சில் மார்க் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் 500 எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட படிங்க. ஸ்கூல் மார்க் வச்சு கம்பேரிசன் பண்ணாதீங்க யாரும். ஏன்னா ஸ்கூலில் ஒரு பையன் படிக்காமலும் இருக்கலாம், அவனோட கெப்பாசிட்டி வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். நான்லாம் ஸ்கூலில் 348 மார்க் தான் 12th. உண்மையை சொன்னால் நான் 348 மார்க்ஸு. ஸோ ஆனால் நீட்டில் நான் படித்து இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூல் மார்க் வச்சு யாரையும் இதை டிசைட் பண்ணிடுறாங்க. அதுங்க டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் அப்பியரன்ஸுங்க மாதிரி எதையும் யாரையும் சும்மா புறத்தோற்றத்தை பார்த்து எதையும் சொல்லிடாதீங்க. முடியும், ஒருத்தரார முடியும் அப்படின்னு சொல்கிறான்னா ஃபஸ்ட்டு அவங்க மேலே நம்பி பேரண்ட்ஸ்ட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், உங்களால் என்னால் முடியும்ப்பா, இல்லை முடியுமா, என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த முடியுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டினீங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். ஸோ டாக்டருங்கிறது வந்து சாதாரண ஒன்று கிடையாது. எடுத்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ மதிக்கிறதுலே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ கைஸ் நல்லா படிங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட் பண்ண பாருங்கள். முடியும்னு நினச்சிங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ்டா. ஏய் நீட் ரிப்பீட் பண்ணலாம் வேணாம் மாட்டா, அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லுவார்? ஓகே 1 or 2 ரிப்பீட் நீ ரிப்பீட் பண்ண வந்தியா? ஆமாம், ஒன் டைம் ரிப்பீட் பண்ணேன். பட் ஃப்ரெஷ்ஷராக வர்றதே வந்து பெட்டர்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்காது. கடைசியில் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனேன். நீ அவங்க எய்ம் பொறுத்து தான். டாக்டர் ஆகணும்னு நினச்சா எத்தனை டைம் வேணால் ரிப்பீட் பண்ணலாம். இல்லை மற்ற கோர்ஸ் ஏதாவது ஓகேனா அவங்க ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவரோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க. நிறையா எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, நிறையா கோர்சஸ் இருக்குது. இது கிடைக்கலான்ட்டு ரொம்பவே வருத்தம் பட வேணாம், பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரிப்பீட் பண்ணணுன்னா இப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து போய் இல்லைன்னா கொஞ்சம் நல்லா படிக்காமல் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் போச்சுன்னா வேணால் பண்ணலாம். ரொம்ப இதாக இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். எஸ்டி உன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா நீ சொல்லு. ரிப்பீட் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ பேட் திங், அதே மாதிரி இட் இஸ் நாட் அ குட் திங். ஆஸ் கேர்ள்ஸாக வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்குலாம் வந்து நம்ம வீட்லேயும் சரி சொசைட்டிலையும் சரி நிறையா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோன்னா நம்ம ட்ரீம் பண்ணதை வந்து நம்ம லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிரும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஆசைப்பட்டது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதுலேயே வாங்கிக்க கூடாது. நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. நமக்கு வந்து ரிப்பீட் பண்ணும் போதெல்லாம் லிட்டரலி நம்ம நிறையா டைம்ஸ் டவுன் ஆகும். இது வந்து வர்த்தா, நம்மளால முடியுமா அப்படின்லாம் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் மெடிசனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஐஏ டைம்லலாம் தோணும் தான் பேசாமல் ஆச்சு எடுத்துருக்கலாம், இன்ஜினியரிங் எடுத்துருக்கலான்னு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து ரிப்பீட் பண்ணுறது உங்களோட ட்ரீம் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ ரிப்பீட் பண்ணுறதுனா உங்களோட சாய்ஸ் தான். ரிப்பீட் பண்ணுறதுனா அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரூவாக இருந்தீங்கன்னா ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சஜஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவில் ரிப்பீட் பண்ணால் வேணாமல் சொல்லியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸை கேட்டிருப்பேன். லைக் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் 1 டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க, 1 டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்புறம் மேக்ஸிமம் எங்கள் பேட்ச் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டிருப்பேன். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ளாக இருக்கும்போது ரிப்பீட் பண்ணலாம் வேணாமா சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால அப்படி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் வந்து எல்லோரும் சொன்னது தான், நீங்கள் மெடிசன் தான் உங்களுக்கு ஒரு பேஷன். அதாவது என்னோடய ஃபேமிலி வந்து இப்போ நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் நான் as well as I'm an average ஸ்டூடெண்ட். ஸோ வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா மெடிசன் மேலே இட்ஸ் ஒர்த்து தாங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெடிசன் எடுக்கலாம். அண்ட் அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. எப்படி நம்ம முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா அந்த விஷயத்தை அந்த ரிசல்ட் நம்ம பார்த்து
பார்த்து வெக்ஸ் ஆகக்கூடாது. அந்த ரிசல்ட் ஏன் வரலன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வரும். இது ஆக்சுவலாக சொன்னது நான் இல்லை, MSD தான் சொன்னார், தலை டோனி தான் சொல்லியிருந்தார். பட் அதை நான் அங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராசஸ். இப்போ இருந்து உங்கள் ப்ராசஸை செக் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ப்ராசஸை எப்படிலாம் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் கொடுங்க. அண்ட் என்னையும் என்னோட ஏக்கம் என்ன கையோடு, வெற்றி என்றும் வழியோடு பிறந்துடுங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே பி எ பாண்ட் டு பி மெடிக்கோ ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பாய்.